ஆதவர்ஜுனா இன்னைக்கு மதியானம் செய்தியாளர் சந்திக்கும் போது தமிழ்நாட்டுல முழுக்க இந்த பார்ட்டி ஃபண்டு, சிஎம்டிஏல ஃபண்டு இது எல்லாமே ஒளிஞ்சிருச்சு. நீங்க போய் எங்க வேணா வெரிஃபை பண்ணுங்க. இது வரைக்கும் 50 ஆண்டுகள் இப்படி ஒரு மாற்றமே நடக்கல. 10 நாள்ல செஞ்சு முடிச்சிருக்கோங்கிறாரு. அப்படி வாய்ப்பு இல்ல இருக்குமா சார்? அதாவது செய்யணும்னா செய்யலாம். யாரும் இப்போ பார்ட்டி ஃபண்டு சிஎம்டி எடுத்துக்கோங்க. ஐயா நேரு அவர்கள் இருந்த பொழுது அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அதாவது காசு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் இருந்த பொழுதும் ஒரு சிலருக்கு வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில நிறுவனங்கள் பேரே அப்போல்லாம் பேசப்பட்டது சமூக வலைதளத்தில் தான். நீங்கள் போய் பழைய ஒரு சிலரோட காணொலிலாம் பார்த்தீங்கன்னா நிறுவனம் பேரை சொல்லியே சொல்லுவாங்க. இந்த கட்டட கம்பெனி இதை பண்ணியிருக்கிறாங்க, இது இவ்வளோ காசு கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்குள்ளே நான் போகல. அப்போ அதிமுக பீரியடில் இருந்துச்சு, திமுக பீரியடில் இருந்துச்சு. குறிப்பாக ஐயா சேகர் பாபு அவர்கள் வந்து அவர் வீட்டில் ரைடு பண்ணப்போ ஒரு சில பில்டர் பேரெல்லாம் போட்டு இந்தந்த பில்டிங்கில் இவ்வளோ பணம் போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பில்டரோட ரைடு வீடு பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டிலேருந்து எடுத்த டைரியில் ஐயா சேகர் பாபு பேர் இருந்துச்சு. ஓகே. அந்த டைரி மீது நடவடிக்கை விசாரணை எதுவுமே நடக்கல, அது வேற விஷயம். அது ஆனால் செய்தி வந்துச்சு. அப்புறம் இவருமே வந்து இடத்தகராறு இதுலலாம் கட்ட பஞ்சாயத்துலலாம் பண்ணுறாரு, பார்ட்டி ஃபண்டெல்லாம் பில்டருங்க கிட்ட கேட்குறாங்கன்னு விமர்சனம் வந்தது. இப்போ கூட ராயபுரம் மனோ அவர்களோட பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு சொன்னாங்க.